அனைவருக்கும் வணக்கம். நட்புகளே, உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பார்த்திங்கன்னா, கடந்த சில தொகுப்புல வந்து பழமொழிகள், வார்த்தைகள், விளையாட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலாக வந்து என்னென்ன தமிழ் வார்த்தைகளில் எப்படி நம்மளை அழகுபடுத்துது, அந்த வார்த்தைகள் நம்மோட எப்படி தொடர்ந்து பயணிக்குங்கிறத தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சில வார்த்தைகள் வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பழமொழிகள் வந்து ஏதோ ஒரு யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. யார் அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா, எவ்வளவோ வருஷம் கழிச்சும் கூட நம்ம கூட வந்துட்டே தானே இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத நோக்கி தான் என் பயணம் இப்போ போயிட்டுருக்கு. இதில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பழமொழி பார்த்தீங்க அப்படின்னா, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்." அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற ஒரு பழமொழி. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை வந்து நம்மளுக்குள்ள என்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, என்ன சோகமா, மகிழ்ச்சியா, கவலைகளா அப்படிங்கிறத அந்த ஒரு 2டே வார்த்தை "அகத்தின் முகத்தில்" அப்படிங்கிறதுலயே அவ்வளோ ஒரு விஷயங்கள நம்மளுக்கு அந்த பழமொழி சொல்லுது. என்ன உள்ள இருக்கோ அதுதான் வெளியிலயும் தெரியும் அப்படிங்கிறது எப்படி அனுபவிச்சு அந்த வார்த்தைகளை நம்மளை அனுபவபூர்வமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து காலத்தின் அழியாத ஒரு விஷயம்னா நான் பழமொழின்னு தான் சொல்லுவேன். அதுவும் வந்து உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் தான் பழமொழிகள். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பழமொழிகள். இதில் எனக்கு இன்னைக்கு பிடிச்சத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அகத்தின் அகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மனசு வந்து என்ன மாதிரி வச்சுருக்கிறோமோ அதோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிற விஷயம். கண்டிப்பாக அது வந்து யாருனாலும் தவிர்க்க முடியாது இல்லையா அந்த வார்த்தைகளை. அது எப்படி ஒரு கோர்வையாக அகத்தில் முகத்தில் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. யார் எழுதியிருப்பா, எந்த கவிஞர் எழுதியிருப்பார், நீங்கள் அதை தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் அடித்து சொல்லுவேன், நம்ம மூதாதையர் தான், நம்ம கூட வாழ்ந்தவங்க தான் இந்த வார்த்தையில் அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தைகள், அதில் எவ்வளோ மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் தினமும் பேசுகிறோம், எவ்வளோ வந்து மீனிங்லெஸ்ஸான வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம். ஒன்றான்னு தமிழில் நம்ம எத்தனை விஷயங்களை மறந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆங்கில எழுத்துக்கள் நம்மளை எப்படி ஆட்கொண்டுட்ருக்கு. அப்போ வந்து தமிழை புறக்கணிக்கிறோமா? அப்படி இல்லை. தமிழில் வந்து நிறைய பேருக்கு தமிழோட அர்த்தங்கள் தெரியல. அதனால் வந்து அடுத்து ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கடி ஆங்கில விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால தமிழை புறக்கணிக்க முடியாது. தமிழ் ஏன் அப்படின்னா நம்மளோட உயிர், நம்மளோட சுவாசம். நம்மளுக்கு எப்படி மூச்சு காற்று ஆக்சிஜனோ அதே மாதிரி தான் நம் தமிழ் மொழி, நம் பழமையான மொழி, பழமொழி அப்படிங்கிறத அடித்து சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக தமிழோட இதை விஷயம் சொல்லணும். அதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தமிழ் பழமொழி படிங்க, பாரம்பரியமான மொழி படிங்க. நிறைய விஷயங்களில் ஒன்றும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஒன்றான தமிழ் விஷயங்களில் கவிதைகள் அப்படிங்கிறத வந்து படித்து பாருங்கள். கவிதைகள் அத்தனை ஒரு அனுபவித்து ஆக்கப்பூர்வமாக எழுதியிருப்பாங்க. நான் ஒரு விஷயம் பார்த்தேன்னா, ஒரே வார்த்தைகள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி வந்து நம்ம அதை எப்படி கேட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது இன்றைக்கி ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் குளித்து கொண்டிருந்தால் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவள் வரும் வரை அவள் கை குழந்தையை. அவள் குளித்து கொண்டிருந்தால் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவள் வரும் வரை அவள் கை குழந்தை. அப்போது ஃபஸ்ட்டு 2-3 லெட்டர் படிக்கும்போது என்னடா இது இங்கே டபுள் மீனிங் மாதிரி போகுமோ அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள் வந்துட்டு இருந்தது. கடைசியில் அவள் கை குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் நம்மளுக்கு நிறைய கவிதைகள் விட்டுட்டு போயிருக்காங்க. சிம்பிளாக இருக்கும், அதை புரியறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதே மாதிரி காவிரி பற்றி ஒரு சின்ன கவிதை ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்போது ஒருத்தருக்கு நம்ம கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்காங்க, இப்போத்த காவிரியோட நிலைமை என்ன அப்படின்னு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. காவிரியை கிடக்க இனி ஓடம் தேவையில்லை, ஒரு ஒட்டகமே போதும். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை விளையாட்டு! வா,
இந்த மாதிரி நிறையா நம்மளுக்குள்ளேயே ஒளிந்திருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த தொகுப்பில் நம்ம சொல்லுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழோடு விளையாடுவோம். தமிழ் வார்த்தைகளை வளர வைப்போம். நன்றி, வணக்கம்.